போன வீடியோவில் நாரத முனிவர் பிரம்மர் கிட்ட துவாபர யுகத்தை பற்றி கேட்டிருந்தாரு. துவாபர யுகத்தோட ஆயுள் 8,64,000 வருஷம் அப்படின்றத பிரம்மதேவர் நாரத முனிவருக்கு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் துவாபர யுகம் எப்படிப்பட்டது, அதில் எந்த மாதிரி குணங்கள் பொருந்தியவங்க இருக்காங்க, அந்த குணங்கள் மாறுபட்டு இருக்கிறவங்கள அழிக்கிறதுக்கு அந்த மகாவிஷ்ணு என்னென்ன அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு விரிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாரத முனிவர் பிரம்மரை பார்த்து கேட்குறாரு, அப்போ துவாபர யுகம் முடிஞ்சோடனே என்ன யுகம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரம்மதேவர் கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கத்தோட கலியுகம் அப்படின்ற ஒரு யுகம் ஆரம்பிக்குது, அது கலிபுருஷன் தான் ஆட்சி அதிகாரம் பண்ணுறாரு அப்படின்னு பிரம்மதேவர் சொல்கிறாரு. இதை கேட்டோடனே நாரத முனிவர், அப்படி அந்த கலியுகத்தில் கலிபுருஷனுக்கு என்ன குணாதிசயங்கள் இருந்துச்சு, அவர் எப்படி இருந்தார், அவரோட தோற்றங்கள் என்ன, அவரோட சுபாவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் கேட்குறாரு. பிரம்மதேவர் அது என்ன அப்படிங்கிறத சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. பிரம்மதேவர் நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாரு, கலியுகம் அப்படிங்கிறது கடந்த 3 யுகங்கள் மாதிரி ஒரு குணாதிசயம் பொருந்தியது கிடையாது. இதோட குணாதிசயம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விசித்திரமான குணாதிசயம் பொருந்தியவர். அதாவது இந்த கலிபுருஷன் இருந்தார். இந்த கலிபுருஷனுக்கு என்னமோ ஆயுள் அப்படிங்கிறது கம்மி தான், ஆனால் இவரோட சுபாவங்கள் அப்படிங்கிறது எதுவுமே தர்மத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்காது. இது எல்லாமே அதர்ம சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப ஆர்வமாக அவர் பிரம்மன் கிட்ட அப்போ களி எப்படி தான் இருந்தார், அவரோட சுபாவம் என்ன, கலியுகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது பிரம்மதேவன் நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாரு, களி எப்படி இருக்காரு அப்படின்னா அவர் மனசில் பேய் குணங்கள் மட்டுமே தான் நிறைஞ்சிருக்கு. அவர் மனசில் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்தார். மனசில் வைராக்கியம் இல்லாதவனாகவும் ஒரு இலக்கு இல்லாதவனாகவும் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் நடந்து வரப்போ அவர் நிலையாக நிற்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டே வராரு. மதுபானம் அருந்தி அவர் கீழே மேலே விழுந்து மற்றவங்க சிரிக்கிற அளவுக்கு அவர் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் களிக்கு சண்டை சச்சரவு நிறைஞ்சது தான் எப்போவுமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் களியை வெறுக்கத்தன்மை கொண்டதாக தான் இருப்பார். அப்படி இருந்தால் தான் களிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் களி எப்படி இருந்தார் அப்படின்னா களி பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்தார். அவர் வரப்பே ஒரு கையில் பிறப்புறுப்பையும் இன்னொரு கையில் நாக்கையும் பிடிச்சிருந்தார். நான் இதை பார்த்த உடனே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது கலிபுருஷன் இப்படி வராரு, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாகவும் ஒரு கையில் பிறப்புறுப்பையும் ஒரு கையில் நாக்கையும் பிடிச்சிட்டு வராரு, என்ன காரணத்துக்காக இப்படி வராருன்னு பார்க்குறப்ப தான் களி சந்தோஷமாக அவர் நடனம் ஆடிக்கிட்டே வராரு. அப்படியே பார்க்குறதுக்கு கிண்டல் பண்ணுறதுக்கும் கேலி பண்ணுறதுக்கும் சிரிக்கத்தக்கதாக இருக்கிற மாதிரி அவர் ஆடிட்டே வராரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட உரத்த குரலில் அவர் தர்மத்துக்கு தகாத பாடல்களை பாடிட்டு இருக்காரு. அடுத்தவங்களோட மனசை துன்புறுத்துகிற மாதிரியான பாடல்களை பாடிக்கிட்டு அவர் ஓடி வராரு. அவரை பார்க்குறப்பே என்னடா இது இந்த கலிபுருஷன் இப்படி இருக்காரே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்படி கேளிக்கைக்கும் அவர் தகாத நடத்தையும் கொண்டு கலிபுருஷன் ஆடிக்கிட்டே வராரு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்றத நான் மனசில் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி கலி பகவான் என் முன்னாடி நின்று, பிரம்மதேவரே என்னோட சுபாவங்களை கேளுங்க, நான் கலியுகத்தை எப்படி ஆட்சி பண்ண போகிறேன்னு கேளுங்கன்னு சொல்லி அவர் பணிஞ்சு நிற்கிறாரு. அப்போது பிரம்மதேவர் கலிபுருஷனை பார்த்து கேட்குறாரு, உன் சுபாவத்தையும் உன் குணத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், நீ ஏன் ஒரு கையில் பிறப்புறுப்பையும் ஒரு கையில் நாக்கையும் பிடிச்சிட்டு வர அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறப்ப தான் கலி பகவான் சொல்கிறாரு, என்னோட சுபாவத்தை பரப்புறதுக்கு இது 2 தான் ஆயுதமாக எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோட யுகத்தில் என் சுபாவங்கள் மக்கள்கிட்ட பரவணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல மக்கள் ருசிக்காக அடிமையாவாங்க. உணவு தேவை அப்படிங்கிறது போய் ருசி தேவை அப்படிங்கிறது அவங்க உணவுகளை ருசிக்காக தேடி 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 கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதி அடையாமல் அவங்க போதும் அப்படின்ற மனப்பான்மை வராமல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நான் பிறப்புறுப்பு ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா உடல் இச்சைக்காகவும் காமத்துக்காகவும் அவங்க இந்த உடல் காமத்துக்காக அவங்க தேடி தேடி போவாங்க. அப்படிங்கிறப்போ இங்கே தர்மம் அப்படிங்கிறது நிலைபெற்று நிற்காது. இது 2ஐயும் யார் அடக்க வல்லவர்களாக இருக்காங்களோ, உணவை உணவாக மட்டுமே பார்த்துக்கிட்டு உடல் தேவை அப்படிங்கிறது ஒரு இச்சையாக பார்க்காம அவங்க தேவைக்கு மட்டும் வச்சுருக்காங்களோ அவங்க என்ன ஜெயிக்க வல்லவர்களாக இருப்பாங்க. அவங்க இந்த யுகத்தில் எனக்கு விரோதிகளாக இருப்பாங்க அப்படின்னு கலிபுருஷன் சொல்கிறாரு. என்னோட சுபாவத்தை மக்களுக்கு இடையில் பரப்புறதுனால அவங்க எதுக்கும் ஒரு துணிச்சல் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க ஒரு இலக்கு நோக்கி செயல்பட முடியாமல் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனசில் வைராக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க மனசு போன போக்கில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. வாழ்கிறது எதுக்கு, சாகிறதுக்கு தான் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்களை கொண்டு தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்குற சுபாவத்தை கொண்டு நான் இந்த யுகத்தை ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட கலிபுருஷன் சொல்கிறாரு. அப்போ கலிபுருஷனை பார்த்து பிரம்மதேவர் சொல்கிறாரு, சரி நீ போய் உன் இயல்புகளையும்
குணத்தையும் சுபாவத்தையும் வந்து மக்களிடையே பரப்பி உன் கலியுகத்தை வந்து நீ ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ கலிபுருஷன் வந்து அங்கே நகராமல் அங்கேயே நிற்கிறாங்க. அப்போ பிரம்மதேவன் பார்த்து கேட்குறாரு, கலிபுருஷரே நீங்கள் போய் உங்களோட சுபாவத்தை பரப்புங்கன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் கலிபுருஷன் வந்து சொல்கிறாரு, பிரம்மதேவரே என்னோட சுபாவங்களை பற்றி நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் போங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது, ஏன்னா என்னோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்னை வந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பிரம்மதேவன் கலிபுருஷனை பார்த்து கேட்குறாரு, சரி கலிபுருஷனே, அப்போ உங்களோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், உங்களோட சுபாவம் என்ன, உங்களோட குணம் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கலியுகத்தை எப்படி ஆட்சி பண்ண போகிறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கலிபுருஷன் சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் மனசு போகிற போக்கில் நான் திரியிறவன், அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. அப்படிங்கிறப்போ என் கலியுகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் அதிகமாக உருவாவாங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்குறது, சண்டை போடுறது, அடுத்தவங்களை வந்து சந்தேகப்படுறது, இது மாதிரி வேலை தான் என்னோட முக்கியமான வேலைகளாக இருக்கும். அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுறது, அதை அபகரிக்கிறது, விபச்சாரம் செய்கிறவங்க, இவங்களாம் என்னோட உற்ற உறவினர்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தில் அடுத்தவங்க மேலே பாரபட்சம் பார்க்குறது, பொறாமை கொள்வது, செயற்கையாக ஒருத்தவங்ககிட்ட பழகிறது, இந்த மாதிரி துர்குணங்கள்லாம் வந்து எனக்கு உற்ற நண்பர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லவரை போல் நடிப்பவங்க, முனிவர்களை போல் நடிக்கிறவங்க, தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்களை ஏமாத்துறவங்க, அடுத்தவனோட குடியை கெடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து என்னோட வாழ்க்கை துணைவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி என்னோட சுபாவங்கள் பரவி இருந்து என்னோட உற்ற உறவினர்களாகவும் என்னோட நண்பர்களாகவும் இருக்கிறவங்களுக்கு நான் இந்த யுகத்தில் வந்து நல்லா ஆசீர்வதிப்பேன். என்னோட கலி ஆசீர்வாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நடத்தை உள்ளவங்களும், தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களும், கடவுள் மேலே நம்பிக்கை இருந்து நல்ல செயல்களை செய்கிறவங்களும் என்னோட விரோதிகளாக இருப்பாங்க. அவங்கள இந்த யுகத்தில் நான் வந்து அதிகமாக கஷ்டங்களை கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரம்மதேவர் சொல்கிறாரு, கலிபுருஷனே, உன்னோட ஆட்சி காலத்தில் உன்னோட யுகத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஆயுட்காலம் அப்படிங்கிறது 100க்கும் குறைவாக தான் இருக்கும். மற்ற யுகங்களில் அப்படிங்கிறது மக்களுக்கு அதீதமான ஆயுட்காலம் இருந்துச்சு. அதனால் அவங்க 100 வருஷம் 200 வருஷம் அப்படின்னு இறைவனை நோக்கி தவம் பண்ணி அவங்க வந்து முக்தி அடைய முடிஞ்சுது. ஆனால் உன்னோட சுபாவத்தினால மக்களுக்கு வந்து ஆயுட்காலம் அப்படிங்கிறது 100 குறைவாக தான் இருக்கும். அதனால் இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து தெய்வ பக்தியோட அவங்க குறுகிய காலத்திலே வந்து இறைவனை நோக்கி தவம் பண்ணி அவங்க முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து கலிபகவானை பார்த்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவர் வந்து கலிபுருஷனை பார்த்து சொல்கிறாரு, கலியே, நீ வந்து எப்போவுமே வந்து தெய்வ பக்தி இருக்கிறவங்ககிட்டையும் நல்ல நடத்தை இருக்கிறவங்ககிட்டையும் தர்மத்தின் படி நடக்கிறவங்ககிட்டையும் உன்னோட சுபாவம் அப்படிங்கிறது பரவ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கலிபுருஷர் வந்து சொல்கிறாரு, பிரம்மதேவனை பார்த்து வணங்கிட்டு அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற இந்த 3 சுபாவங்கள் கொண்டவங்களும் என்னோட உற்ற எதிரிகள், அவங்கள நான் எப்படி வந்து என் சுபாவம் பரப்பாமல் இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் தெய்வ பக்தி கொண்டவனாகவும் நல்ல நடத்தை உள்ளவனாகவும் தர்மத்தின் படி நடக்கிறவனாகவும் இருக்கிற இடத்துல என்னோட சுபாவத்தை நான் எப்படி வந்து பிறப்பிக்க முடியும்? ஏன்னா அவன் வாழ்கிற இடத்துல வந்து அது புண்ணிய பூமியாக போயிடும். அப்படிங்கிறதுனால என்னோட கால் தடமே அங்கே பட முடியாது அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் வந்து சொல்கிறாரு. இப்படிப்பட்ட புனித பூமிகள் உருவாக ஆரம்பிச்சதுன்னா என்னோட ஆட்சி அப்படிங்கிறது நான் செம்மையாக செய்ய முடியாது. மனிதர்களுக்கிடையே என்னோட சுபாவத்தை பரப்புனா மட்டும்தான் என்னோட ஆட்சிங்கிறது நான் விரும்பின மாதிரி நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 500 அண்டங்களில் என்னோட ஆட்சிங்கிறது செம்மையாக நடந்திருக்கு. அங்கே இந்த மாதிரி இடையூறுகள் எனக்கு இருந்ததே கிடையாது அப்படின்னு கலிபுருஷன் வந்து பிரம்மதேவனை பார்த்து சொல்கிறாரு. அப்போது கலிபுருஷன் வந்து பிரம்மதேவர்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, மக்களுக்கிடையே தெய்வ பக்தியையும் அவங்க மனசில் இருக்கிற தர்மத்தையும் நல்ல எண்ணங்களையும் அழிச்சா மட்டும்தான் என்னோடய சுபாவத்தை நான் பரப்ப முடியும். அப்படி பண்ணாதான் இந்த உலகம் அப்படிங்கிறது என்னோட கட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ தான் நான் வந்து என்னோடய ஆட்சியை வந்து என்னோடய சுபாவத்தின் மூலயமா நான் ஆட்சி செய்ய முடியும். இதுதான் என்னோடய ஆட்சி செய்யும் நிர்வாக திறமை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போது கலிபுருஷன் வந்து சொல்கிறாரு, என்னோட நண்பர்கள் யார், என்னோட உறவினர்கள் யார், என்னோட வாழ்க்கை துணைவர்கள் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். அவங்களோட குணத்தை பற்றி உங்களுக்கு விளக்குனேன். இப்போது என்னோட எதிரிகள் யார், அவங்க எப்படி தன்மை கொண்டவங்க, என்ன மாதிரியான குணங்கள் கொண்டவங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் பிரம்மதேவரை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கலிபுருஷர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, யார் யாரெல்லாம் வந்து சிவநாமங்களையும் ஹரிநாமங்களையும் ஜெபிச்சுட்டே இருக்காங்களோ, தெய்வ பக்தி கொண்டவங்களாக இருக்காங்களோ, நல்ல நடத்தை கொண்டவங்களாக இருக்காங்களோ, இவங்கெல்லாம் வந்து என்ன துன்புறுத்துறவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாகீரதி நதிக்கரையில் வசிப்பவர்களும் காசி யாத்திரை செல்பவர்களும் ஏழைகளுக்கு தானம் செய்வர்களும் என்னோட எதிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புனித ஸ்தலங்களுக்கு போகிறவங்களும் புராண கதைகளை கேட்பவர்களும் கடவுள் நல்ல செயல்களை கேட்டு என்னை வந்து கஷ்டத்தில் இருக்கிறப்போ கடவுள் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நம்புகிறவங்களும் எனக்கு எதிரியாக இருப்பாங்க.
இயற்கையிலே அமைதியாக இருப்பவனோ பெருந்தன்மையாக இருப்பவனோ அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசி மேலேயும் கருணையாக இருக்கிறவனோ அன்பான இதயம் கொண்டவனோ கொடைத்தன்மை உள்ளவனோ மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னோடனே மனசு இறங்கி உடனே ஓடி போய் உதவி பண்ணுறவனோ எல்லாருமே வந்து என்னை கலங்கடிக்கிறவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் வந்து பிரம்மதேவரை பார்த்து சொல்கிறாரு. எப்போ பார்த்தாலும் கடவுளை வணங்கிட்டு கடவுள் மேலே பக்தியோடு இருக்கிறவங்க வந்து என்னை அழிக்கிறாங்க. சுயநலத்தோடு இருக்கிறவங்களும் உலக ஆசையில் மூழ்கி இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் வந்து சொல்கிறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களில் வந்து குறை கண்டுபிடிச்சி இது வந்து சரி இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி சண்டைகளை உற்பத்தி பண்ணி அதில் குளிர்காயிறவனோ அது மட்டும் இல்லாமல் சிவன் தான் பெரியவர் விஷ்ணு தான் பெரியவர் சிவனை விட விஷ்ணு பெருசு கிடையாது விஷ்ணுவை விட சிவன் பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி மக்களுக்கிடையே பிரச்சனைகளை உண்டு பண்ணுறவன் வந்து எனக்கு உற்ற நண்பர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசைகளை வென்றவனோ கடவுள் எதுவாக இருந்தாலும் அது மேலே நம்பிக்கை கொண்டு அவரை எப்போ பார்த்தாலும் தொழுகிறவனோ அது மட்டும் இல்லாமல் கோபம் வெறுப்பு ஆகிய துர்க்குணங்களை இல்லாதவனோ அதுக்கப்புறம் கல்வி கற்றவனோ ஞானம் உடையவனோ வந்து எனக்கு கவலை தரவங்களாக இருக்காங்க. இப்படி நான் அவங்கள வந்து பார்த்த உடனே நான் வந்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிப்பேன். என்னோடய கலியுகத்தில் இந்த மாதிரி ஆட்களுக்கு இடமே கிடையாது. ஏன்னா இவங்களாம் என்னை அழிக்கிற சக்தி கொண்டவங்க. அதனால் என்னை அழிக்கிற சக்தியை வந்து நான் உருவாக விட மாட்டேன். அதனால் என்னோடய சுபாவத்தை வந்து நான் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பரப்ப முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து ஸ்ட்ராங்காக பரப்புவேன் அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் சொல்கிறாரு. கலிபுருஷன் சொன்னதை கேட்ட உடனே பிரம்மதேவர் கலியை பார்த்து சொல்கிறாரு, கலிபுருஷரே உன்னோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாக இருக்கும். நீ வந்து உலகத்தில் பூந்த உடனே மக்கள் வந்து உன்னோட சுபாவத்தை உடனே பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அதனால் உன்னோட சுபாவத்தையும் உன்னோட ஆட்சி அதிகாரத்தையும் நீ செம்மையாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கலிபுருஷனை பார்த்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரம்மதேவர் வந்து சொல்கிறாங்க, கலிபுருஷரே உன்னோட சுபாவம் இல்லாமல் 1-2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல குணமோ நல்ல தர்மமோ தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீ வந்து உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்றாரு. அப்போ கலிபுருஷன் வந்து பிரம்மதேவரை பார்த்து சொல்றாரு, அது எப்படி பிரம்மதேவரே, நான் வந்து நல்ல குணங்கள் கொண்டவங்களையும் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களையும் தர்மத்தின் படி நடக்கிறவங்களுக்கும் நான் எப்படி உதவி பண்ண முடியும்? ஏன் அப்படின்னா அவங்க தான் என்னோட முதல் எதிரி. தர்மத்துக்கு யார் குடி தூக்குறாங்களோ அவங்களை அழிக்கிறது தான் என்னோட வேலைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்னோட சுபாவத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி அவங்களுக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்லி கலிபுருஷன் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே கலிபுருஷனை பார்த்து பிரம்மதேவர் சொல்கிறாரு, கலிபுருஷரே எப்போவுமே வந்து அழிவுக்கு முன்வகுத்து கொண்டு போகிற இந்த காலமோ சண்டை சச்சரவு உண்டாக்குற இந்த போரும் வந்து உனக்கான ஆயுதங்களாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல வழியில் கொண்டு போகிறவங்களையும் நல் குணங்களை கொண்டவங்களும் நல்ல வழியை வந்து 4 பேருக்கு சொல்கிறவங்களும் வந்து உனக்கு எதிரிகளாக நீங்கள் வந்து பாவிக்கிறீங்க. எப்போவுமே வந்து கீழ்த்தனமானவர்களும் அற்பமான மனிதர்களும் தான் உங்களோட உற்ற உறவினர்களாக நீங்கள் பார்க்குறீங்க. எப்போவுமே வந்து தீய எண்ணத்தோடையும் தீய குணத்தோடையும் இருக்கிறவங்க உன்னோட நெருங்கிய நண்பர்களாக நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி இருக்கிறதுனால தான் வந்து நன்மையும் தீமையும் வந்து மாறுபட்டு இருக்குது. அது எப்போவுமே ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக தான் இருக்குது. அதிகமாக புண்ணியம் பண்ணவங்க வந்து கடவுள்கிட்ட போய் அடைவாங்க. அதிகமாக பாவம் பண்ணுறவங்க வந்து உனக்கு நண்பர்களாக இருந்து அவங்க உன்னோட அனுகிரகம் பெற்று அவங்க வந்து கடைசியில் அவங்க கஷ்டங்களை மட்டுமே தான் பார்ப்பாங்க. இப்படி இருக்கிறப்போ உன்னோட சுபாவத்தை எதுவுமே வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவங்க வந்து தனிச்சு நின்று தர்மத்தின் படி நிற்கிறவங்களும் கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறவங்களும் வந்து கடைசியில் இறைவனை போய் அடைவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப குறைவாகவே தான் இருப்பாங்க. எப்போவுமே இறைவனை மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவங்கள தவம் பண்ணுறவங்களையும் யோக மார்க்கத்தில் இறைவனை அடையிறவங்களையும் நீ வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கலி பகவான் கேட்குறாரு, இறைவனே நீங்கள் எல்லாமே கற்றறிஞ்சவங்க, எனக்கு வந்து இந்த யோகிகள் எப்படி இருப்பாங்க இந்த தவசீலர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால அவங்களோட குணத்தையும் அவங்களோட சுபாவத்தையும் வந்து எனக்கு விளக்குனீங்க அப்படின்னா நான் வந்து அவங்கக்கிட்ட என்னோடய சுபாவத்தை பரப்பாமல் இருக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் வந்து பிரம்மதேவனை பார்த்து சொல்கிறாரு. அப்போது பிரம்மதேவன் வந்து கலிபுருஷனை பார்த்து சொல்கிறாரு, எப்போவுமே வந்து சரியான பாதையிலையோ தர்மத்தோடையோ உண்மையோடு வாழ்கிறவங்கக்கிட்ட அவங்க எப்போவுமே தைரியம் உடையவர்களாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உன்னோட சக்தி அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே வந்து சிவன் மேலேயும் விஷ்ணு மேலேயும் அதீத பக்தி கொண்டவங்க மேலேயும் காசியில் வசிப்பவங்க மேலேயும் குருவிற்கு பணியுடை செய்பவர்கள் மேலேயும் உன்னோட சக்தி அப்படிங்கிறது பலிக்காது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறாரு. இவங்கக்கிட்ட மட்டும்தான் உன்னோட சக்தி அப்படிங்கிறது பலிக்காதுன்னு நினைக்காத கலிபுருஷரே, எப்போவுமே வந்து தாய் தந்தையரை கடவுளாக நினச்சி அவங்கள வந்து பராமரித்து அவங்க மனசு கோணாமல் அவங்க சந்தோஷப்படி நடந்துக்கிறவங்களும் காயத்ரி தேவியை வணங்குறவங்களும் பசுவை எப்போவுமே வழிபடுறவங்களும் சிவன் மேலேயும் விஷ்ணு மேலேயும் அதீத பக்தி கொண்டவங்களும் புனிதமான துளசியை வந்து வழிபடுறவங்க மேலேயும் உன்னோட சக்தி அப்படிங்கிறது ஒன்றுமே செல்லுபடியாகாது, அவங்கள உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து கலிபுருஷனை பார்த்து சொல்கிறாரு. பிரம்மதேவர் கலிபுருஷனை பார்த்து மேலும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவங்கக்கிட்ட மட்டும்தான் நீ வந்து உன்னோட சக்திகளை வந்து செல்லுபடி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காத, இன்னும் சில பேர் இருக்காங்க. அது யார் அப்படின்னா எப்போவுமே வந்து குருவை வந்து சேவை செய்கிறவங்களையும்
புராண கதைகளை படிப்பவங்களையும் புராண கதைகளை அதிகமாக கேட்பவங்க மேலேயும் குரு வழிபாட்டை வந்து குல வழக்கமாக நினச்சி அவங்க குருவுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்களுக்கு சேவை செய்கிறவங்களும் தர்மத்தின் படி நடக்கிறவங்களும் நல்ல நடத்தை கொண்டவங்களும் தெய்வத்தின் மேலே அதீத நம்பிக்கை கொண்டவங்களும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, இவங்க மேலே வந்து நீ உன்னோட சுபாவத்தை பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து உனக்கு கட்டளையிடுறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் வந்து கலிபுருஷனை பார்த்து அவர் ஓங்குன குரலோட சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கலிபுருஷன் வந்து பிரம்மதேவரை பார்த்து சொல்கிறாரு, இவ்வளோ பேர்கிட்ட என்னோட சக்திகளை வந்து செல்லுபடி செய்ய முடியாது அப்படின்னா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி நல்ல நடத்தை கொண்டவங்களும் நான் சொன்ன லட்சணங்கள் கொண்டவங்க மேலே என்னோட அருள் அப்படிங்கிறது எப்போவுமே பரிபூர்ணமாக இருக்கும், அதனால் நீ அவங்கள வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் கிட்ட பிரம்மதேவர் சொல்கிறாரு. உடனே கலிபுருஷன் கேட்குறாரு, எனக்கு இன்னொரு சந்தேகமும் வருது, நீங்கள் வந்து குரு சேவை செய்கிறவங்ககிட்டையும் குரு மேலே பக்தியாக இருக்கிறவங்ககிட்டையும் என்னோட சக்திகள் அப்படிங்கிறது செல்லுபடி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, எனக்கு வந்து குரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அது குரு அப்படிங்கிறவங்க யார், அவங்களோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலிபுருஷன் ரொம்ப பணிவாக பிரம்மதேவனை பார்த்து கேட்குறாரு. இது கேட்ட உடனே பிரம்மதேவன் வந்து கலிபுருஷனை பார்த்து சொல்கிறாரு, குரு அப்படிங்கிறவங்க வந்து மனிதனால் பிறக்கப்பட்டு அவங்க என்னோட அம்சத்தையும் சிவனோட அம்சத்தையும் விஷ்ணுவோட அம்சத்தையும் பெற்றவங்க. கு அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம், ரூ அப்படின்னா நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம். உன்னோட கலி சுபாவத்தினாலேயோ உன்னோட கலிபாவத்தினாலேயோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்களோட அறியாமை அப்படின்ற இருளை நீக்கி அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்களோட தர்மத்தின் படி நடக்க செஞ்சு கடவுளை அடைய செய்கிறவங்க தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு வந்து என்னோட சுபாவத்தையும் சிவனோட சுபாவத்தையும் விஷ்ணுவோட சுபாவத்தையும் கொண்டிருக்கிறதுனால இவங்க கிட்ட யார் யாரெல்லாம் பணிகிறாங்களோ இவங்க மேலே யார் யாரெல்லாம் பக்தியாக இருக்காங்களோ அவங்க கிட்ட உன்னோட சக்திகள் அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது, நீ அவங்க பக்கமே போகக்கூடாது, அதுதான் வந்து குரு பக்தி குருவோட வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை கலிபுருஷரே, இந்த குருவோட சக்தி அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சிவன் கிட்ட இருந்து சாபம் பெற்றவங்களும் சரி, விஷ்ணு கிட்ட இருந்து சாபம் பெற்றவங்களும் சரி, பிரம்மன் கிட்ட இருந்து சாபம் பெற்றவங்களும் சரி, இவங்கள சாப நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு வழி அப்படிங்கிறது இந்த குருவால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு குரு கிட்ட வந்து சாபம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக சிவனாலையும் வந்து நிவர்த்தி பண்ண முடியாது, விஷ்ணுவோட சக்தியால் நிவர்த்தி பண்ண முடியாது, பிரம்மனோட சக்தியாலும் நிவர்த்தி பண்ண முடியாது. இப்படி மும்மூர்த்திகள் சக்திகளுக்கும் அப்பாற்பட்டு அவங்க விளங்குறவங்க தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குருக்கள் வந்து யாரு, ஏன் அவங்களுக்கு இவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படின்னா இவங்க மனிதர்களாக பிறந்த மும்மூர்த்திகளோட சொரூபம்னு சொல்லலாம். இவங்க வந்து மனிதர்களாக பிறந்து மனிதர் கூடவே வாழ்ந்து மக்களாக எப்படி வாழணும், ஒரு மனிதர் வந்து எந்த மாதிரியான நன்னடத்தைகள் கொண்டு இருக்கணும், அவங்க தர்மத்தின் படி எப்படி நடக்கணும், கலியோட பாவத்தில் சிக்காமல் கலியோட வேலைகளை சிக்காமல் அவங்க எப்படி நல்ல சுய மரியாதையோடையும் ஒரு சுய மனிதனை போலவும் எப்படி வந்து தர்மத்தின் படி நடக்கணும், எப்படி உண்மையாக நடக்கணும், எப்படி எளிமையாக வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டுறவங்க. அவங்க வாழ்க்கையின் முறையினால் அவங்க வந்து இறைவன்கிட்ட எப்படி போகிறது அப்படிங்கிற வழியும் காட்டுவாங்க. இப்படி வழிவகுத்து கொடுக்குறவங்கள வந்து இறைவனுக்கு நிகரானவங்கன்னு சொல்லலாம், ஏன் இறைவனை விட ஒரு படி மேலன்னு சொல்லலாம். இந்த மாதிரி குருக்கள் வந்து கலியுகத்தில் அதீதமாக உருவாவாங்க. இப்படி உண்மையான குரு மேலே பக்தி கொண்டோம் அவங்களுக்கு சேவை செய்கிறவங்ககிட்டையும் உன்னோட சக்திகள் அப்படிங்கிறது பலிக்காது, நீங்கள் அவன் பக்கத்திலே போக முடியாது, நீ வந்து அவங்களை துன்புறுத்தவும் கூடாது அப்படிங்கிறது என்னோட கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கலிபுருஷன் ரொம்ப அமைதியாக இருக்காரு. அப்போ பிரம்மதேவன் இன்னொன்று சொல்கிறாரு, கலிபுருஷரே, உன்னோட ஆட்சி அதிகாரத்தில் ரொம்ப மக்கள் வந்து கஷ்டப்படுறப்பையும் துன்பங்களை மட்டுமே அனுபவிக்கிறப்பையும் ஏன் ஒரு கட்டத்தில் இந்த குருமார்களையும் மதிக்காமல் ஒரு சூழல் ஏற்படலாம். அப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் அந்த மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்து கலியுகத்தை முடிச்சு வைப்பார் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறாரு. பிரம்மதேவர் கலிபுருஷனை பார்த்து இன்னொன்று சொல்கிறாங்க, கலியுகம் அப்படிங்கிறது ரொம்ப காலம் இருக்காது, அதோட ஆயுள் அப்படிங்கிறது மற்ற யுகங்களோட ரொம்ப கம்மி தான். அதோட ஆயுள் எவ்வளோ அப்படின்னா 4,32,000 வருஷம் மட்டும்தான். ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கலிபுருஷனான உங்களோட சக்திகள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப தர்மத்துக்கு புறம்பானதாகவும் இருக்குது. அப்படிங்கிறனால மக்கள்னால வந்து 100 வருடத்துக்கு மேலே உங்கள் சுபாவத்தில் வாழவே முடியாது. அதனால் மக்களோட ஆயுள் அப்படிங்கிறது 100க்கும் கம்மியாக குறைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால தான் இந்த கலியுகத்தோட ஆயுள் அப்படிங்கிறது இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு பிரம்மதேவர் கலிபுருஷனை பார்த்து சொல்கிறாங்க. கலிபுருஷனோ பிரம்மதேவரை வணங்கி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆட்சிகளை பண்ணுவேன், நீங்கள் சொன்னவங்க கிட்ட நான் என்னோட அதிகாரத்தை நான் செலுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி வணங்கி அவர் வந்து விடைபெற்று உலகத்தில் அவரோட சுபாவத்தை பரப்பவும் செஞ்சார்.
இப்படி பிரம்மர் வந்து கலியுகத்தை பற்றியும் கலிபாவத்தை பற்றியும் நாரத முனிவர்கிட்ட சொல்கிறப்போ நாரத முனிவர் ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாரு. கலியுகம் அப்படிங்கிறது இவ்வளோ கொடுமையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட பார்த்து கேட்குறாங்க. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரு, எந்த ஒரு இடத்துல கஷ்டங்கள் அதிகமாக இருக்கோ அங்கே பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மற்ற யுகங்களில் வந்து இறைவனை அடையணும் அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப அதீதமாக கஷ்டப்பட வேண்டியது இருந்துச்சு. 100 வருஷம் 200 வருஷம் 1000 வருஷம் அப்படின்னு சொல்லி அவங்க தவங்கள் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த தவ பலனின் மூலிமா அவங்க இறைவனை அடைய வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இந்த கலியுகத்தில் அவங்களோட ஆயுள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் அவங்களோட கடமைகளை கரெக்டாக செஞ்சுட்டு அவங்க வந்து குறுகிய காலகட்டங்கள் அவங்க இறைவனை நோக்கி பக்தியோட தவம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எளிமையாக இறைநிலை அடைய முடியும், இறைவனோட ஒன்றரை கலக்க முடியும். அதுதான் வந்து இந்த கலியுகத்தோட சிறப்புன்னு அவர் சொல்கிறாங்க. அப்போது நாரத முனிவர் வந்து பிரம்மனை பார்த்து கேட்குறாங்க, இந்த கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், திரும்ப இந்த உலகம் எப்படி நிலை பெற்று நிற்கும்? நீங்கள் சொன்னீங்க கலியுகம் முடிய போகிறப்போ மகாவிஷ்ணுவே வந்து கல்கி அப்படின்ற ஒரு அவதாரம் எடுத்து அதை அழித்து கலியுகத்தை வந்து நிலைபெற செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி அந்த மகாவிஷ்ணு வந்து கல்கி அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை நிலைபெற செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உருவாகும், இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் வந்து பிரம்மதேவரை பார்த்து கேட்குறாரு. அப்போது பிரம்மதேவர் சொல்கிறாரு, இந்த கலியுகத்தில் வந்து கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மக்கள் வந்து குருக்களை மறந்து அவங்க வந்து குரு சுபாவத்தையும் மறந்து அவங்க தர்மத்தையும் மறந்து உண்மையும் மறந்து இறைவனையும் மறந்து அவங்க வந்து நிலை தடுமாறி கஷ்டப்படுறப்போ மகாவிஷ்ணு வந்து கல்கி அப்படின்ற அவதாரம் எடுத்து எல்லாத்தையுமே வந்து அழித்து அவங்க திரும்ப முதல்ல ஆரம்பிக்கும் விதமாக நிலை பெற செய்வார். அப்படி மகாவிஷ்ணுவோட அவதாரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கலியுகத்துக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மதேவர் சொல்கிறாரு. இப்படி கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், கலியுகத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி வந்து திரும்ப நிலை பெற்று நிற்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா அடுத்து வர வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் புத்தகம் மூலியமாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கான புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.